அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய இந்து மகா சபையினுடைய தலைவர், முன்பிருக்கின்ற தாய்மார்கள், ஆன்றோர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள், சிவனடியார்கள், துறவியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, பாருங்க, நம்ம இன்னைக்கு என்ன சாமிகள் சொன்ன மாதிரி கோமாதா குலமாதா 3 பேருக்கு தான் மாதான்னு பேர். யாரு பக்கத்துலமா 3 பேருக்கு தான் மாதான்னு பேரு. ஒன்று கோமாதா, இன்னொன்று தாய் மாதா, இன்னொன்று பூமி மாதா. இந்த 3 மாதாக்கள் மதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எங்கெல்லாம் சிரமம் கொடுத்தாலும் அடுத்த ஜென்மா ஒன்று இருக்கு. இந்த ஜென்மால எவ்வளவு ஞானி யோகி என்ன இருந்தாலும் 100-120 டிக்கெட் ரெடியா இருக்கு. சுவிட்ச் அமைச்சிருவார் கடவுள். அமுத்துனா மேல போய் ஆகணும். அது அமாவாசைக்கு வரமாட்டேன், அஷ்டமிக்கு வரமாட்டேன், நவமிக்கு வரமாட்டேன், எந்த நமி கிடையாது. கடவுளுக்கு பாசக்கயிறு வந்தா மேல போயிட்டே இருக்கு. ஆனால் இன்னொன்னு இருக்குது, அதுக்கப்புறம் தான் இருக்குது. இந்த மனித பிறவி மகத்தான பிறவி. என்னைக்கு நம்ம நினைப்போம், இந்த மனிதனா கடவுள் நம்ம கை கொடுத்திருக்கிறார், பக்கத்து வீட்டுக்கார கொடுத்த இல்ல எதிர் வீட்டுக்காரர் கொடுத்தாரா, எதிர்கட்சி தலைவர் எந்த கட்சியும் இல்ல, கடவுள் கொடுத்தது. சொல்ற மாதிரி புல்லாய் பூடாய் புழுவாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் எத்தனை பிறவி இருந்தாலும் இந்த மனித பிறவி மகத்தானது. அந்த வகையில் தாய்மார்கள் உங்களுக்கு அடுத்த பிறவியே கிடையாது. ஒரு கிளாப் பண்ணுங்க எல்லாரும் தாய்மார்கள். நீங்க எந்த கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. கணவனே கண்கண்ட தெய்வம், கணவனே கண்கண்ட தெய்வம், மனைவி சொல்லே மந்திரம். எங்கெல்லாம் கணவன் உங்களுக்கு இம்சை கொடுத்தாலோ இடைஞ்சல் கொடுத்தாலோ நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. கிழக்கு பார்த்து நிக்க வச்சு ஊது